சொன்னா கேளுங்க, சாமி வேற கர்மா வேற. அடுத்தவனை அழிக்க நினைச்சா உன்னை அழிக்க அந்த கர்மாவே உன் பின்னாடியே வரும். ஒருத்தன் செய்யற தப்புக்கு செத்து போறது தண்டனை இல்ல, அவன் உசுரோட இருக்கும்போதே தான் செஞ்ச தப்ப நினைச்சு வருந்த வைக்கிறது தான் உண்மையான கர்மா. உன் உயிர் பிரியற நேரத்துல நீ சேர்த்து வச்ச சொத்து பத்து கை கொடுக்காது. நீ செஞ்ச தர்மம் மட்டும்தான் உன் கூட வரும். அத வச்சுதான் உன் உசுறு நிம்மதியா பிரியும். நீ தப்பு செஞ்சா உன்னை படைச்ச அந்த சாமியே நினைச்சாலும் கர்மாவிலிருந்து உன்னை காப்பாத்த முடியாது. தொட்டவனை மட்டும்தான் பாம்பு தீண்டும். ஆனா நல்லவங்களோட சாபம் உன் வம்சத்தையே வேரோட அழிச்சிடும். வாழும்போது முடிஞ்ச வரைக்கும் யாருடைய சாபத்துக்கும் ஆளாகாம அடுத்தவங்க வாயில விழாம வாழ்ந்துடுங்க. காலம் போனா திரும்ப வராது. மரம் வெச்சவன் தண்ணி ஊத்துவான், ஆனா வினை செஞ்சவன் கண்ணீர் ஊத்தியே தீரணும். அடுத்தவன் சோத்துல மண்ணள்ளி போட்டா உன் சோத்துல விஷம் தானா வந்து சேரும். ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு, ஆனா பாபத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு முடிஞ்சா சாமி கூட கைவிரிச்சிடும். வாயார வாழ்த்துற மனசு இல்லனாலும் பரவாயில்ல, வயிறேறிய சாபம் வாங்குற மனுஷனா மட்டும் இருந்துடாதீங்க. பந்தியில் முதல்ல உட்கார்றதும் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதும் பெருசில்ல. எழுந்து போகும்போது 4 பேரு நல்லவன்னு சொல்லணும். வேலிக்கு ஓனான் சாட்சி சொல்லலாம், ஆனா உன் மனசாட்சிக்கு அந்த கர்மா தான் சாட்சி சொல்லும். பணத்தை சேர்த்து வச்சு உன் புள்ளைக்கு கொடுக்கலாம், ஆனா நீ செஞ்ச பாவத்தை சேர்த்து வச்சா அது உன் பேர புள்ளையையும் ஆட்டி படைக்கும். 1 ரூபா தர்மம் செஞ்சா 9 ரூபா புண்ணியம் வரும்னு நினைப்போம். ஆனா ஒருத்தன் மனச நோகடிச்சா அந்த பாவம் கோடி கொடுத்தாலும் போகாது. ஊரு மெச்ச வாழ்றது வாழ்க்கை இல்ல, உன் மனசு மெச்ச வாழ்றது தான் நிம்மதி. ஏன்னா மனசுதான் சாமி தங்குற இடம். காலம் எல்லாத்தையும் மாத்தோம்னு சொல்லுவாங்க, ஆனா காலம் எதையும் மாத்தாது. நீ செஞ்சத அப்படியே உன்கிட்ட திருப்பி தரும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப், லைக், அப்புறமா ஷேர் பண்ண மறக்காதீங்க.